ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மிகவும் ருசியான உடலுக்கு ஆரோக்கியமான பூண்டு கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா உரித்து சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் இப்போது இதை லேசாக வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை தோலை சீவிட்டு ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரட் துருவுறதில் துருவி சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் வதக்கிட்டு இது கூடவே ஒரு 15 மிளகாய் வெட்டல், அதாவது காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகணும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க, அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா திக்காகவும் அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு சட்னியை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இறக்கி வச்சுட்டு தான் கிளறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பூண்டு சட்னி தயாராகிடுச்சு. உண்மையிலே இதோட வாசம் பார்த்தாலே நமக்கு கூட 2 இட்லி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க.